ஹalleluya நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். The Lord has been so grateful and kind to us all these days. ஆண்டவராகிய தேவன் இந்நாள் வரைக்கும் நமக்கு மிகவும் இரக்கம் நிறைந்த தயவு நிறைந்த தேவனாக இருந்திருக்கிறார். He has not let us down anytime. அவர் நம்மை ஒருபோதும் கைவிட்ட தேவன் இல்லை. According to His word, I shall not leave you nor forsake you. அவருடைய வார்த்தையின்படி அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவும் மாட்டார், நம்மை மறக்கவும் மாட்டார். The Lord who does not forget His people. அவருடைய ஜனங்களை ஒருபோதும் மறக்காத தேவன். A God who never forgets His people. அவருடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். The word of the Lord says, "You shall not be forgotten by me." அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னால் ஒருபோதும் மறக்கப்பட மாட்டாய். You shall not be forgotten by me. நீ என்னால் ஒருபோதும் மறக்கப்பட மாட்டாய். Not in a single day. ஒரு நாள் கூட நான் உன்னை மறக்கவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். There shall be showers of blessing அருள் ஏராளமாக பெய்யும். for the people of the Lord ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு under the shadow of the Almighty. அவருடைய நிழலின் கீழே இருக்கிற If you are under the shadow of the Almighty, நீங்க சர்வ வல்லவருடைய நிழலின் கீழே இருக்கிறீங்களா? then there shall be showers of blessing all over you. அப்பொழுது உங்கள் மேல் அருள் ஏராளமாக பெய்யும். All over you. உங்க மேல All your family. குடும்பத்தின் மேல You shall be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. You shall be blessed. நீங்கள் ஆசீர்வாதம். The people who blesses you shall be blessed. உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஜனங்கள் ஆசீர்வாதமாக According to the இருப்பார்கள். word, it says, one who curses you shall be cursed. அவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று. One who blesses you shall be blessed. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் If ஆசீர்வதிப்பேன். anyone tries to speak against you, cursing you shall be cursed. யாராவது உங்களுக்கு விரோதமாக பேச நினைப்பாங்கன்னா, இல்ல உங்களை சபிக்க நினைப்பாங்கன்னா, அவர்கள் சபிக்கப்படுவார்கள். So you shall be blessed. அதனால் நீங்கள் ஆசீர்வாதமாய் You shall, இருப்பீர்கள். if they are cursing you, அவர்கள் உங்களை சபித்தாலும் they are going to be cursed. அவர்கள் தான் சபிக்கப்பட But you are going to be blessed. ஆனால் நீங்களும் That is ஆசீர்வதிக்கப்படுவீங்க. the promise of the Lord. அதுதான் ஆண்டவருடைய வாக்கு. That is the promise of the Lord. God does not allow anyone to speak against the people of the Lord. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு நாவும் அசையாதபடிக்கு ஆண்டவர் பார்த்துக் The word of கொள்வார். God says, "A dog shall not open its mouth before the people of God." ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு நாய் கூட அதனுடைய வாயை திறக்க முடியாது. They have to be very careful. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Hallelujah. God's people are God's people. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய They are in பிள்ளைகள் the hand of the Lord. அவர்கள் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிற The hand of the ஜனங்கள். Lord. ஆண்டவருடைய The Lord கரத்திலே is watching over வைக்கப்பட்ட them. ஜனங்கள். If you are in the hand of the Lord, no one can speak against you. Not even a dog can bark against you. நீங்க ஆண்டவருடைய கரத்திலே இருக்கின்ற ஜனமாய் நீங்க இருப்பீங்கன்னா ஒருவரும் உங்களுக்கு விரோதமாக பேச முடியாது. ஒரு Don't நாய் கூட உங்களை worry பார்த்து about கொள்ளைக்க the people முடியாது. who speak about you. அதனால் இப்பொழுது உங்களை பேசிக்கொண்டிருக்கிற ஜனங்களை பற்றி நீங்க They are going to கவலைப்படாதீங்க. come down to the dust. அவர்களோ கீழே 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 போய் குழியின் அடியில கீழே From விழுவார்கள். where they came, they are going to go back. அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ மறுபடியும் அங்கே You are going to தான் see with போவாங்க. your eyes. அதை உங்க கண்களால் நீங்க You are going to பார்க்க see with போறீங்க. your eyes உங்க கண்களால பார்க்க how they are போறீங்க. going to come down. அவங்க எப்படி கீழே வர But you are போகிறார்கள். going to be lifted high நீங்களோ உயர்த்தப்பட because the போகிறீர்கள். power of God is upon you. ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல Power of God இருக்கிறது. is upon you. There shall be showers of blessing upon the people of the Lord who blesses you. உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஜனங்கள் மேல் அருள் ஏராளமாய் பெய்ய போகிறது. That is the word of God. The Lord says, person who blesses you, there shall be showers of blessing upon them. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஜனங்கள் மேல் அருள் ஏராளமாய் பெய்ய A போகிறது. person who blesses you shall have the blessings of the Lord. உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஜனங்கள், நீங்க நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஜனங்கள் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தங்க If anyone போகிறது. is cursing you, don't worry about the curse. It's not going to happen to you. யாராவது உங்களை சபிக்கிறாங்கன்னா அந்த சாபத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு ஒன்றுமே It's not going to வராது. harm you. அது உங்களுக்கு எந்த It's தீங்கும் not going to கொண்டு affect வராது. you. அது உங்களை எந்த It's not going to வகையிலும் affect your mind. பாதிக்காது. அது உங்க எண்ணங்களை It's not going to பாதிக்காது. affect your heart. உங்க இருதயத்தை அது பாதிக்காது. It's not going to affect your body. உங்க சரீரத்தை அது பாதிக்காது. It's not going to affect your future. அது உங்க எதிர்காலத்தை பாதிக்காது. It's not going to affect your work or your business. உங்க வேலையில உங்க தொழிலை அது பாதிக்காது. But the people who blesses you shall be blessed. ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஜனங்களோ The people who ஆசீர்வதிக்கப்படுவார்கள். curse you shall be cursed. உங்களை சபிக்கின்ற ஜனங்கள் That's சபிக்கப்படுவார்கள். what the word says. நான்
ஆண்டவருடைய வார்த்தை That's what the சொல்லுகிறது. Lord speaks. அதுதான் ஆண்டவர் பேசிக் That's what the கொண்டிருக்கிறார். word of the Lord today speaks to you. அதுதான் இந்நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடன் The Lord பேசுகிற is speaking வார்த்தை. to you. The hand of the Lord is coming upon you. அவருடைய கரமானது உங்க மேல வருகிறது. Oh, you might be in a desert, நீங்களோ பாலைவனத்திலே இருக்கலாம். but the Lord speaking to you. ஆனா ஆண்டவர் உங்க கூட பேசி The hand of the Lord is upon you அவருடைய கரமானது உங்க மேல to protect you and honor you and guide you. உங்களை பாதுகாக்கும்படிக்கு, உங்களை வழி நடத்தும்படிக்கு, உங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு. So let us sing the song, There Shall Be Showers of Blessing. இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆசிரியராக மகிமையும் என்ற பாடல். There shall be showers of blessing. This is the promise of love. Can I have this song? There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again. Oh, the hills and the valleys, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling. Mercy drops round us are falling. My Father, showers we plead. அருளிராலமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. ஆறுதல் தேறுதல் செய்யும் சபை உயிர்ப்பிக்குமே. அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டும். Hallelujah. The word of the Lord in Numbers 23 ஆண்டவருடைய வார்த்தை என்னாகும் 23ஆம் அதிகாரம் and verse 23. 23ஆம் Surely there is no enchantment against Jacob, neither there is any divination against Israel. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியீடுகளும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்ற கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். The things about Israel and Jacob shall be said, shall be told shortly. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். You're going to see what the Lord has done. நீங்க ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை பார்க்கும்போது There's a song like this, look what the Lord has done. Do you know that song? Look what the Lord has done. Look what the Lord has done. Look what
Hallelujah. Look what the Lord has done. People are going to say, உங்களை பார்த்து ஜனங்கள் சொல்ல போகிறார்கள் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை. see, it's a wonderful time the Lord is going to spend some time with you. ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய அருமையான நேரத்தை கொஞ்ச நேரத்தை உங்களுடன் செலவு செய்ய போகிறார். To bless and to honor your name. உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை உயர்த்தவும். Your name shall be blessed. உங்களுடைய பெயரானது நாமமானது உயர்த்தப்படும். The Lord has kept a name for you. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெயர் வைத்திருக்கிறார். He has called you by name. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். He has called you before you were formed in your mother's womb. நீங்க உங்க தாயின் கருவிலே உருவாகும் நாளுக்கு முன்பதாகவே உங்களை So, பெயர் சொல்லி அழைத்த So தேவன். that God, He has kept a name for you. அந்த தேவன் உங்களுக்கு ஒரு பெயரை So வைத்திருக்கிறார். the Lord's time is come to honor your name. உங்களுடைய பெயரை கனப்படுத்துகின்ற ஆண்டவருடைய நேரமானது And வந்துவிட்டது. now we are in the time. நாம் இப்பொழுது அந்த நேரத்துல தான் The இருக்கிறோம். blessings of the Lord is going to come upon you and your family. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலும் And you're going வரப்போகிறது. to see the glory of God touching you and your family. ஆண்டவருடைய மகிமையானது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தொடுகிறதை நீங்க பார்க்க போறீங்க. The man who speaks against you cannot open his mouth again. உங்களுக்கு விரோதமாக பேசுகின்ற மனிதனானவன் மனுஷியானவன் இனிமேல் உங்களுக்கு விரோதமாக பேசுவதற்கு வாயை திறக்க முடியாது. The Lord's power is coming upon that person and he cannot speak again against you. ஆண்டுடைய வல்லமையானது அந்த மனிதர்கள் மேல் வந்து இறங்கி அவர்கள் இனிமேல் உங்களை ஒருபோதும் உங்களுக்கு விரோதமாக பேச முடியாது. You know how precious you are in the sight of the Lord. நீங்க ஆண்டவருடைய பார்வையில் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? A person called by the Lord is very precious in his sight. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய பார்வையில் மிகவும் விலையேற Very பெற்றவர்கள். precious in his sight. அவருடைய பார்வையில் மிகவும் So விலையேற பெற்றவர்கள். the Lord is holding you in his right hand ஆண்டவர் அவருடைய வலது கரத்திலே உங்களை பிடித்து and வைத்திருக்கிறார். you are precious. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். You are like a pearl stone in the hand of the Lord. நீங்க ஒரு முத்துவை போல ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கிறீர்கள். The Lord is always watching over you. ஆண்டவர் எப்பொழுதுமே உங்கள் மேல நோக்கம் How இருக்கிறார். can he be quiet when someone is speaking against you? யாராவது உங்களுக்கு விரோதமாக பேசும்பொழுது அவர் எப்படி அமைதியாக இருப்பார்? Don't worry, they are going to go to the dust, நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க மண்ணுக்கு போறாங்க. but you are going to come up. ஆனா நீங்களோ உயர எழும்ப The power of போகிறீர்கள். God is going to come and rest upon you, ஆண்டவருடைய வல்லமையானது and you're going to உங்கள் see மேல் the தங்க mighty போகிறது. works of the Lord. ஆண்டவருடைய கரங்களை கிரியைகளை நீங்க பார்க்க The போறீங்க. mighty work of the Lord, which is going to be beautiful. ஆண்டவருடைய மிகவும் அழகான கிரியைகளை And நீங்க பார்க்க you are going to போறீங்க. see the powerful hand of the Lord protecting you. ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த கரங்கள் உங்களை பாதுகாக்கிறதை நீங்க பார்க்க And போகிறீர்கள். they shall be in tears, but you shall have joy in your heart. அவர்களோ அழுகையுடன் இருப்பார்கள், நீங்களோ உங்களுடைய இருதயத்திலே மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. Because that's what the Lord does for his people. ஏனென்றால் தேவனாகிய ஆண்டவர் அவருடைய Because you are ஜனங்களுக்கு precious in his செய்கின்ற sight. காரியங்கள் அதுதான். You're precious in his sight. ஏனென்றால் அவருடைய பார்வையில நீங்க விசேஷித்த You're more ஜனங்கள். precious in his sight. அவருடைய பார்வையில மிகவும் விசேஷித்த And ஜனங்கள். no witchcraft can come against you. எந்த ஒரு மந்திரமும் சூனியமும் உங்களுக்கு விரோதமாக No வராது. witchcraft can be working against you. உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு மந்திரமும் And சூனியமும் it கிரியை will not செய்யாது. harm you. அது உங்களை எந்த வழியிலும் It cannot சேதப்படுத்தாது. touch you. அது உங்களை தொட முடியாது. It cannot do any harm to you and your family. அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த ஒரு தீங்கை கொண்டு Your வர God முடியாது. is telling, I am going to be with you and I am going to uphold you and I am going to protect you. உங்களுடைய ஆண்டவராகிய தேவனின் நாளிலே உங்களுடன் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன் என்று. And you're going to see the glory of God. நீ ஆண்டவருடைய மகிமையை பார்க்க போகிறாய். You're going to see beautiful things happening in your life. உங்க வாழ்க்கையில அழகான காரியங்கள் நடக்கிறதை The நீங்க things பார்க்க what you have so போறீங்க. far been praying for, the Lord is going to do it for you. இவ்வளவு நாள் நீங்க எதற்காக ஜெபித்தீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய Don't worry போகிறார். about the people who spoke against you. உங்களுக்கு விரோதமாக பேசுகிற ஜனங்களை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. Put them aside. அவங்களை தள்ளி போடுங்க. It's the work of the Lord to look after them. அவர்களை பார்த்துக் கொள்வது ஆண்டவருடைய The செயலாக fight இருக்கும். belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. The fight belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. You don't fight. நீங்க அங்க போய் சண்டை I போடுங்க. am the Lord, I shall fight for you. நானே தேவனாக I இருந்து am the உங்களுக்காக Lord who யுத்தத்தை fight your செய்வேன். battles. உங்க யுத்தங்களை நான் உங்களுக்காக செய்வேன். Hallelujah. You pray to me and I shall look everything over. நீ
நீ என்னிடத்திலே ஜெபி, அப்பொழுது நான் எல்லாவற்றையும் I am the Lord who careth for you. உன்னை பார்த்துக் கொள்ளுகிற தேவன் நான். The people, the precious people in the hand of the Lord are always precious. நீ ஆண்டவருடைய கரங்களிலே விசேஷித்தமாக இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதுமே விசேஷித்தவர்கள்தான். A servant of God is very precious in the hand of the Lord. ஆண்டவருடைய கரங்களிலே ஒரு ஊழியக்காரன் மிகவும் விசேஷித்தவர்கள். Very, very precious in the hand of the Lord. ஆண்டவருடைய கரங்களிலே அவர்கள் மிகவும் If விசேஷித்தவர்கள். anyone speaks bad against them, shall be broken into pieces. யாராவது அவர்களுக்கு விரோதமாக பேசுவார்கள் என்றால் அவர்கள் ஒன்றுமில்லாமல் உடைக்கப்படுவார்கள். ஒன்றுமில்லாமல் உடைக்கப்படுவார்கள். இல் பொருளாவார்கள். They will be a dust. அவர்கள் தூசியாக மாறுவார்கள். That is the word of the Lord. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. Don't fight, the Lord shall fight for you. அதனால் நீங்க I am the Lord who will fight your battles. நானே தேவன் உன்னுடைய யுத்தத்தை Now is the time for the Lord to fight, ஆண்டவர் யுத்தம் செய்ய போகிற நேரம். because people spoke against you ஏனென்றால் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக and பேசினார்கள். the Lord is restless. ஆண்டவரோ அதிலே ரொம்ப அமைதி இல்லாம இருக்கிறார். அமைதி இல்லாம இருக்கிறார். He is not taking it. அதை அவரால் எடுத்துக்கொள்ள முடியல. So don't worry about anything. அதனால் எதை குறித்து Put your trust in the Lord. உன் நம்பிக்கை I put my trust in my Lord. என் நம்பிக்கை நான் அவர் மேல If anyone speaks about me, எனக்கு விரோதமாக I யாராவது don't worry about anything, நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். because the word of the Lord says, ஏனென்றால் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, whoever blesseth you shall be blessed, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், and whoever curses you shall be cursed. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று Whoever அவருடைய வார்த்தை blesses you shall be சொல்லுகிறது. blessed. உங்களை ஆசீர்வதிக்கிற ஜனங்களை Whoever அவர் curses you shall be ஆசீர்வதிப்பார். cursed. உங்களை சபிக்கிறவர்களை That அவர் is the word. சபிப்பார். அதுதான் ஆண்டவருடைய That is the வார்த்தை. word this week for us. இந்த வாரத்துக்கு உண்டான ஆண்டவருடைய வார்த்தை That's a அதுதான். word the Lord spoke for this month. இந்த மாதத்துக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அதுதான். The person who curses you shall be cursed. உங்களை சபிக்கிற ஜனங்கள் சபிக்கப்படுவார்கள். Whoever blesseth you shall be blessed. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் Whoever thinks blessings upon you shall be blessed. யாரெல்லாம் நீங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். And you shall see the failures of the people and understand that they have cursed you. ஜனங்களுடைய தோல்வியை பார்த்து நீங்கள் அப்பொழுது கண்டுபிடிக்கலாம் அவர்கள் உங்களை சபித்திருக்கிறார்கள் என்று. That's the word of the Lord. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. That's the work of the Lord. அதுதான் ஆண்டவருடைய கிரியை. That is the power of the Lord. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. That is the hand of the Lord. அதுதான் ஆண்டவருடைய கரம். That is the glory of the Lord. அதுதான் ஆண்டவருடைய மகிமை. He is the person who lifts his people, அவருடைய ஜனங்களை தூக்கி எடுக்கிற தேவன் அவரே. and he is very cared about his servants. அவருடைய ஊழியக்காரர்களை குறித்து அவர் மிகவும் நோக்கமாக இருக்கிறார். He cares for them, அவர்களுக்கு அவர் மிகவும் நோக்கமாக because இருக்கிற தேவன். these servants of God have done many things for the sake of the gospel. ஏனென்றால் இந்த கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாக நிறைய பாடுகள் அனுபவித்திருக்கிறார்கள். Because of that, the Lord is holding them in his hand. அதனாலே தேவன் அவர்களை அவருடைய கரங்களிலே If வைத்திருக்கிறார். anyone speaks about you, he is trying to touch the eye of the Lord. அதனால் உங்களுக்கு விரோதமாக யாராவது பேச நினைக்கிறாங்கன்னா அவர்கள் ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறது போல. If anyone try to touch you by speaking some word, they are touching the eye of the Lord. யாராவது உங்களுக்கு விரோதமாக பேச நினைப்பாங்க என்றால் அவங்க ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறது போல. So don't worry about anything. Put your trust in the Lord. அதனால் எதை குறித்தும் கவலைப்படாம உங்க நம்பிக்கை அவர் மேல வைங்க. Just walk with the Lord ஆண்டவருடன் நடங்க. and say to him, "You, oh Lord, you are my strength, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய பலன், my glory and the lifter of my head. என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிற Thou, O தேவனே. Lord, art a shield to me, ஆண்டவராகிய தேவனே நீர் என்னுடைய கேடகம், my glory and the lifter of my head. என் மகிமையும் என் தலையை I உயர்த்துகிற bowed தேவனே. my head towards you, Lord. ஆண்டவரே உமக்கு முன்பதாக என் தலையை நான் தாழ்த்துகிறேன். There's nothing in me, nothing I brought, nothing I'm going to take. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நான் ஒன்னத்தையும் கொண்டு வரல, ஒன்றையுமே நான் கொண்டு Lord, போக முடியாது. you are my protector. நீரே என்னை You பாதுகாக்கிற are my தேவன். healer. என்னை சுகப்படுத்துகிற You are my தேவன். guide. என்னை வழி You நடத்துகிற are my தேவன். everything. எனக்கு எல்லாமே I trust in நீங்கதான். you. நான் உங்களை நம்பி I put my இருக்கிறேன். trust in you. என் நம்பிக்கை உங்க மேல வைத்திருக்கிறேன். When I'm afraid, I put my trust in you. நான் பயப்படும் நாளிலே உண்மையை நம்புவேன். There's none ஆண்டவரே. whom I can be afraid of except thee, O Lord. ஆண்டவரே எதை குறித்தும் நீங்க இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. I put my trust in thee. ஏனென்றால் என் நம்பிக்கை உங்க மேல Because வைத்திருக்கிறேன். when I'm afraid, I put my trust in thee. நான் பயப்படும் நாளிலே You are my உம்மை everything. நம்பியிருக்கிறபடியினாலே. You are my everything. எனக்கு எல்லாமே You are my நீங்கதான். all in all. எனக்கு எல்லாமே நீங்கதான். So I speak to you. He is my everything.
He is my all. Come on, say. He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything. He is my all. எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. Come on, sing. எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகிறார். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. Some folks may ask me, some folks may say, what shall they say? Who is this Jesus you're always talking about? What shall I say? He is my Savior. He made me all. He is my everything. Come on, sing. He is my all. Again. He is my everything. He is my all. Come on, sing. Both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything. He is my all. Amen. So many people might speak against you. Don't worry about it. விரோதமாக பேசலாம். Don't worry about anything. கவலைப்படாதீங்க. Put your trust in Christ. நீங்க அதை பற்றி கவலைப்படாம உங்க நம்பிக்கை Christ ஆண்டவர் in மேல me, வைங்க. the hope of glory. கிறிஸ்து எனக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். Christ in me, கிறிஸ்து எனக்குள்ளே hope of glory. மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். Christ in me, கிறிஸ்து எனக்குள்ளே the hope of glory. மகிமை நம்பிக்கை. I trust in the Lord. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். I trust in His word. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். I trust in His promise. அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி I இருக்கிறேன். trust in His grace. அவருடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். I trust in His mercy. அவருடைய இரக்கத்தை நம்பி இருக்கிறேன். And I wait for Him. நான் அவருக்காக காத்திருப்பேன். I wait for His time. அவருடைய நேரத்துக்காக காத்திருப்பேன். I wait on Him. அவர் மேல காத்திருப்பேன். I wait in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே காத்திருப்பேன். I wait in Christ for my healing. என்னுடைய சுகத்திற்காக கிறிஸ்துவுக்குள்ளே காத்திருப்பேன். I wait for the deliverance in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய விடுதலைக்காக காத்திருப்பேன். I wait in Christ for my victory. கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய வெற்றிக்காக நான் காத்திருப்பேன். I will wait in the Lord whenever others speak against me. எனக்கு விரோதமாக எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் பேசும்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளே காத்திருப்பேன். And I ask the Lord, why Lord, what's happening, why it's happening like this? நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன் ஆண்டவரே இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று. Then the Lord says, my child, just be quiet. அப்பொழுது என்னுடைய ஆண்டவர் சொல்வார், என்னுடைய மகனே மகளே நீ கொஞ்ச நேரம் I அமைதியாயிரு. see everything and I see everything. I know what they speak. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்கள் என்ன பேசுறாங்க என்று எனக்கு தெரியும். Just allow me to fight. யுத்தம் செய்வதற்கு நான் இருக்கிறேன். Just allow me to fight. யுத்தம் செய்ய நீ எனக்கு அனுமதி கொடு. Allow me to விட்டுவிடு. நீ விட்டுவிடு. யுத்தம் நான் செய்யும்படி என்னை விட்டுவிடு. So my dear people, அதனால என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, I pray to the Lord. நான் ஆண்டவரிடத்துல ஜெபிப்பேன். I say to the Lord, நான் ஆண்டவரிடத்துல சொல்லுவேன், the people who come against me எனக்கு விரோதமாக வருகிற ஜனங்கள், are the people for whom I prayed for.
இவர்களுக்காக தான் நான் ஒரு நாள் ஜெபித்தேனே. Oh, I prayed, I cried to you for these people. உங்க இடத்துல நான் அழுது இவர்களுக்காக But ஜெபித்திருக்கிறேன். these people are against me. ஆனா இந்த ஜனங்களோ எனக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். But the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், just be quiet and wait and see what I'm going to do. நீ அமைதியா இருந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நீ பார். Just watch what I'm going to do. நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை The Lord is speaking with every one of us. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கூடயும் பேசிக் கொண்டிருக்கிறார். We have to be very careful what we speak, நாம் பேசுகிற காரியங்களை குறித்து மிகவும் because ஜாக்கிரதையாக இருக்க the வேண்டும். battle belongs to the Lord. ஏனென்றால் யுத்தம் The கர்த்தருடையது. Lord is a God who fights our battles. நம்மளுடைய யுத்தங்களை ஆண்டவராகிய தேவனே அங்கிருந்து செய்கிறவராய் If இருக்கிறார். we are quiet, the Lord shall fight for us. நாம் அமைதியாக இருப்போம் என்றால் அவர் நம்மளுக்காக யுத்தம் So செய்வார். if we start fighting, there's no use. நாம் சண்டை போட ஆரம்பிச்சோம்னா ஒரு பிரயோஜனமே இல்ல. The glory of the Lord shall come upon His people. அவருடைய மகிமையானது அவருடைய ஜனங்கள் மேல வந்து And இறங்கும். He is always looking, always watching His people, அவர் அவருடைய ஜனங்களை எப்பொழுதுமே பார்த்து because they are கொண்டிருக்கிறார். in His hand, both palms. ஏனென்றால் அவருடைய இரு கைகளிலே அவர்கள் He is இருக்கிறார்கள். watching them. அவர்களை அவர் பார்த்து So கொண்டிருக்கிறார். don't worry about anything. அதனால் எதை பற்றியும் நீங்க யோசிக்காம Because கவலைப்படாம He is the one who protects you and saves you. ஏனென்றால் அவரே உங்களை பாதுகாக்கிற தேவனும் உங்களை And ரட்சிக்கிற you shall be protected. நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. And a new opening shall be opened for you. உங்களுக்காக ஒரு புதிதான வழி ஒன்று திறக்கப்படும். The realm, the old realm is being closed and the new realm has started. பழைய ரீதியோ மூடப்பட்டது, ஒரு புதிதான ஒரு ரீதி உங்களுக்காக The திறக்கப்பட old போகிறது. realm was old, பழைய ரீதியானது பழையதாக மாறினது. but the new realm is the new realm. ஆனால் புதிதாக உங்களுக்கு வைக்கப்படுகிற அந்த ஆவிக்குரிய ரீதி புதிதாக இருக்கும். The old is gone and the new is coming. பழையவைகள் ஒளிந்தது, புதிதானவைகள் வந்து கொண்டிருக்கிறது. பழையவைகள் ஒளிந்ததில்லை, பழையவைகள் முடிந்தது, புதிதானது ஆரம்பமாகிறது. So the old is stopped and the new is starting. பழையவைகள் முடிந்தது, புதிதானவைகள் ஆரம்பிக்கிறது. In Christian's life there's a realm, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவிக்குரிய ரீதி இருக்கிறது. a realm that's called the realm. The Lord leads you one by one. ஆண்டவர் ஒவ்வொரு ரீதியாக உங்களை நடத்தி கொண்டு See, செல்வார். after you pass the first thing, you go to the second, third, fourth, fifth, sixth, seventh, eighth, like that. ஒன்று கடந்த பிறகு 2 3 4 அப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். So when one is going to be closed, the another thing would have already started. ஒன்று மூடப்படுகின்ற போதே இரண்டாவது தொடங்கிவிடும். So the second one and the third one and the fourth one and the fifth one shall be excellent and beautiful. ஒன்றுக்கு பிறகு வருகின்ற ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வருகிறது, மிகவும் சிறந்ததாக வரும். So we are in the new realm. நாம் இப்பொழுது புதிதான ஒரு ரீதிக்குள்ள The new இருக்கிறோம். realm has got a new anointing. இந்த புதிதான ரீதியில புது அபிஷேகம் இருக்கிறது. The new realm shall be overflowing with new anointing, new oil. இந்த புதிதான இருக்கின்ற ரீதியில புதிதான அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம் And வைக்கப்பட்டிருக்கும். your cup shall always be overflowing. உங்களுடைய பாத்திரம் எப்பொழுதுமே நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். Overflow by the blessings of the Lord, the new realm. இந்த ஆவிக்குரிய புதிதாக இருக்கிற ஆவிக்குரிய ரீதியில உங்களுடைய பாத்திரம் நிரம்பி So we have வழியும். come to the next realm. இப்பொழுதோ நம்ம புதிதான So ஒரு ரீதிக்கு let us forget the வந்திருக்கிறோம். things what people spoke against us, all these things. Let us forget everything. Just put your trust in the Lord and see for the new realm. அதனால் பழையவைகளில் நடந்த காரியங்களை யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசினாங்களோ இல்ல மன கஷ்டங்கள் இருக்குமோ அது எல்லாவற்றையும் மறந்து விட்டு இந்த புதிதாக Forget it. இருக்கின்ற காரியங்களை குறித்து நீங்க சிந்திக்க Just watch வேண்டும். over the new realm. இந்த புதிதாக இருக்கிற ரீதியில கவனமாக What இருங்க. the Lord is holding for you in His hand. ஆண்டவர் உங்களுக்காக எதை கைகளிலே வைத்திருக்கிறார் என்பதை Just look into that. அதை பார்த்து கொள்ளுங்க. And the Lord says, this is for you. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், இது உனக்காக, This is for your blessing. இது உன்னுடைய ஆசீர்வாதம், This is for your new opportunities. இது உனக்காக வைக்கப்படுகிற புதிதான சந்தர்ப்பங்களுக்காக, And new blessings which is going to come upon you. புதிய புதிய ஆசீர்வாதங்கள் உன்மேல வரப்போகிறது. The overflowing blessings of the Lord upon you. ஆண்டவருடைய நிரம்பி வழிகிற The ஆசீர்வாதம் overflowing oil of the Lord upon you. ஆண்டவருடைய நிரம்பி வழிகிற எண்ணெயானது உன்மேல Before all your enemies, before all your enemies, முன்பதாக the Lord shall anoint you. ஆண்டவர் உன்னை அபிஷேகம் You shall be blessed. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். And the Lord says, ஆண்டவர் I சொல்லுகிறார், shall bless
my person. நான் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். I shall bless my people என்னுடைய ஜனங்களை நான் with ஆசீர்வதிப்பேன். my nail-pierced hand. என்னுடைய ஆணி பாய்ந்த My கரங்கள் nail-pierced hand shall be upon the head, என்னுடைய ஆணி பாய்ந்த கரங்கள் அவருடைய தலைகள் and மேல் I'll hold them with my left hand, என்னுடைய இடது கரத்திலே நான் அவர்களை பிடித்து வைப்பேன். and I'll bless with my right hand. என்னுடைய வலது கரத்தினாலே நான் With a அவர்களை new ram. ஆசீர்வதிப்பேன். With a new ram புதிதான ரீதியில் which is coming upon your head now உங்க தலையின் மேல் வருகின்ற புதிதான by the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, by the new anointing, புதிய அபிஷேகம், by the new grace, புதிய by the new கிருபையினாலே, mercy, புதிய இரக்கத்தினாலே, by the endless love, அவருடைய முடிவில்லாத அன்பு, the endless love of Christ, கிறிஸ்துவின் முடிவில்லாத அன்பு, and hope and glory upon you. அவர் அவர் உங்க மேல வைக்கின்ற மகிமையும் நம்பிக்கையும், And you shall hold tight to the hope what you have in the Lord. நீங்க ஆண்டவர் மேல வைக்கின்ற அந்த உறுதியிலே உறுதியாக இருக்க வேண்டும். Now the power of God shall rest upon you, இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல and your eyes shall be brightened, உங்களுடைய கண்களோ and பிரகாசிக்கப்படும். your eyes shall become like a flame, உங்களுடைய கண்களோ ஒரு அக்கினியாக மாறும், அக்கினியாக மாறும். and it will be like a flame, burning flame. ஒரு எரிகின்ற அக்கினியாக மாறும். And the Lord's calling you, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். arise my daughter, arise my son. The glory of the Lord is come upon you. என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ எழும்பி பிரகாசி, அவருடைய மகிமையானது உன்மேல And வருகிறது. my light is come upon you. என்னுடைய வெளிச்சம் உன்மேல My வருகிறது. light shall be seen from you. என்னுடைய வெளிச்சமானது உன்மேல I will காண்பிக்கப்படும். rebuild you. நான் உன்னை திரும்ப I'll கட்டுவேன். again rebuild you. நான் உன்னை மறுபடியும் And கட்டுவேன். my glory shall come and rest upon you. என்னுடைய மகிமையானது உன்மேல வந்து Again you shall be தங்கியிருக்கும். built, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். built by grace and power, கிருபையினாலும் வல்லமையினாலும் கட்டப்படுவாய். by grace and power and mercy. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வல்லமையினாலும் மறுபடியும் நீ And கட்டப்படுவாய். your head will be filled by the anointing of the Holy Spirit, which is called the new realm. உன்னுடைய தலையானது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி வழியும். அந்த புதிதான ரீதியின் அபிஷேகத்தினால் A new realm upon your head, உன் தலையின் மேல புதிதாக a new வைக்கப்படுகிறது. power upon your head, உன் தலையின் மேல a புதிய new grace வல்லமை. upon your head, உன் தலை மேல புதிய கிருபை. new grace upon your head, உன் தலை மேல புதிய கிருபை new power வைக்கப்படுகிறது. upon your head. உன் தலையின் மேல புதிய வல்லமை And வைக்கப்படுகிறது. arise, my dear son and daughter of the Lord. என்னுடைய அருமையான மகனே மகளே, நீ எழும்பி பிரகாசி. The glory of the Lord is going to be upon you. அவனுடைய மகிமை உன் மேல The காண்பிக்கப்படும். people who see you shall see Christ in you. உன்னை பார்க்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை உனக்குள்ளே Can பார்ப்பார்கள். you take a song? Oh Christ in me, my soul has found. I want very quick. Oh Christ in me, my soul hath found. Found in thee alone. A peace that now none but Christ can satisfy. None other name for me. There's love, there's joy, and lasting joy. Lord Jesus Christ in me. Oh Christ in thee, my soul hath found, and found in thee alone. The peace, the joy I sought so long, the bliss till now unknown. Come on, sing. Now none but Christ can satisfy. Other name for me. There's love, everlasting joy. I sighed for rest and happiness. I yearned for them, not thee. But while I passed my Savior by, now laid hold on me. Now none but Christ can satisfy. There's love, there's joy,
joy, Lord Jesus Christ. The pleasures lost I sadly mourn, but never went for thee. Till grace the end. Now none but Christ can satisfy. None other name for me. There's love, the joy, and lasting joy. Lord Jesus Christ in me. Now none but Christ can satisfy. The name for me. Come on, sing. பாடுங்க தமிழ்ல. வேறொன்றினாலும் அல்லவே நான் தாழ்ச்சி அடையேன். உம்மாலே தான் ஆண்டவரே சந்தோஷமாகிறேன். வேறொன்றினாலும் அல்லவே நான் தாழ்ச்சி அடையேன். உம்மாலேதான் என் ஆண்டவர். Hallelujah. There might be so many things what we have earned for in this world. இந்த உலகத்திலே அநேக காரியங்களுக்காக நாம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். நம்ம அதிக காரியங்களுக்காக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். But at last when we came to Christ, ஆனா நாம் கிறிஸ்துவுக்கு வந்த பிறகு but now none but Christ can satisfy. None other name for us. வேறொன்றினாலும் ரட்சகா நான் தாழ்ச்சி அடைந்தேனே அடியேனே. எந்த ஒரு காரியத்திலையும் நாங்கள் சந்தோஷம் அடைய முடியாது ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால மாத்திரம்தான். Only through your name we shall be satisfied. உம்முடைய நாமத்தின் மூலமாக மாத்திரமே நாங்கள் Whenever we have some problem, we just say Jesus Christ and you shall be delivered from any kind of problem. எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ இயேசு கிறிஸ்துவே என்று அழைக்கும் பொழுது நீரே You need not even tell your problems, just say Jesus Christ. நீங்க உங்க பிரச்சனையை கூட சொல்ல வேண்டியம் என்ற அவசியம் இல்லை. நீங்க இயேசு கிறிஸ்துவே என்று Just call Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே என்று Then you shall be delivered. அப்பொழுது நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். Whatever the situation, whatever the kind of problem you are facing now, நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன call Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே என்று நீங்க அழைக்கும் The deliverer will come. விடுவிக்கிறவர் வருவார். The deliverer will come. விடுவிக்கிறவர் வந்து The deliverer will come. விடுவிக்கிறவர் வந்து இறங்குவார். Oh my dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய are பிள்ளைகளே, you facing many problems? நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் We கொண்டிருக்கிறீர்களா? see a man called King David in the Bible, வேத புத்தகத்திலே தாவீது ராஜா என்கிற ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். always crying to the Lord எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் அழுது for many கொண்டிருக்கிறார். reasons, நிறைய காரணங்கள் for many நிமித்தமாக, problems. நிறைய பிரச்சனைகள் நிமித்தமாக He had prayed for many people, நிறைய ஜனங்களுக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். but those people came against him. ஆனா அந்த ஜனங்களே அவருக்கு விரோதமாக So எழும்பி he வந்தார்கள். started crying to the Lord. அதனால் அவர் ஆண்டவரிடத்தில் அழுது Lord, ஜெபித்தார். I had been fasting and praying for these people, but they are against me. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நான் உபவாசம் இருந்து ஜெபித்தேனே, ஆனா இவர்களோ எனக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்களே. He cried to the Lord. ஆண்டவரிடத்தில் அவர் அழுதார். He cried unto the Lord. ஆண்டவரிடத்தில் அவர் அழுது He கேட்டார். cried unto the Lord ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபித்தார் with his voice, அவருடைய சத்தத்துடன். and the Lord heard him out of his holy hill. அப்பொழுது ஆண்டவர் அவருடைய உயர்ந்த ஸ்தலத்திலிருந்து அவருடைய ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். He heard him from his holy hill, பரிசுத்த இடத்திலிருந்து அவருக்கு செவி கொடுத்தார். and the earth shook. அப்பொழுது பூமியானது அசைந்தது. That's what he says. அதுதான் ஆண்டவருடைய I வார்த்தை. cried unto the Lord. ஆண்டவரை நோக்கி நான் அழுதேன். I cried unto the Lord, நான் ஆண்டவரை நோக்கி அழுதேன். and the earth shook. அப்பொழுது பூமியானது அசைந்தது. He cried unto the Lord, நான் ஆண்டவரிடத்தில் அழுதேன். and the earth shook. அப்பொழுது பூமியானது அசைந்தது. That's what King David says. அதுதான் தாவீது ராஜா சொல்லுகிறார். What a mighty man he is. What a mighty man he is. என்ன ஒரு வல்லமை மிகுந்த தேவ மனிதர் அவர். He is telling, I cried unto the Lord,
Wait, you just say what I say. You just say what I say, I have to take it. நான் ஆண்டவரிடத்தில் அழுதேன், Then the earth shook. அப்பொழுது பூமியானது அசைந்தது. Hallelujah. In Psalms 18. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் And in verse 6 he says, in my distress I called upon the Lord and cried unto my God. He heard my voice out of his temple, and my cry came before him, even into his ears. உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, என் தேவனை நோக்கி அபயமிட்டு, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய், அவர் செவிகளில் ஏறிற்று. See, King David is calling to the Lord. தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிக்கிறார். King David is a servant of the Lord. தாவீது ராஜா ஒரு ஆண்டவருடைய மகன். So in his distress he is calling upon the Lord. அவருடைய நெருக்கத்திலே அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். And he says, my cry came before him, and even into his ears. அவர் இங்கே சொல்லுகிறார், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய், அவர் செவிகளில் It went into his ears. அவர் செவிகளில் ஏறிற்று. It went into his ears. அவருடைய காதுகளுக்கு When a servant of God prays, it goes into the ears of the Lord. ஒரு ஆண்டுடைய மகன், ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது அது ஆண்டுடைய செவிகளிலே ஏறி So போகிறது. what happened in verse 7? 7ஆம் வசனத்தில் என்ன நடந்தது? Then the earth shook and trembled. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. The foundations also of the hills moved and were shaken because he was wroth. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்கள் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது. See, that's what a man of God. இதுதான் ஆண்டுடைய பிள்ளை. That is what a servant of God. ஆண்டுடைய ஊழியக்காரர். This is what the anointing the Lord has kept in the man of God. ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவர் He calls unto the Lord, and the cry goes before the Lord, and it goes inside the ear of the Lord. அந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரிடத்துல நெருக்கத்திலே ஜெபிக்கும் பொழுது அந்த சத்தமானது ஆண்டுடைய காதுகளிலே It ஏறி goes inside the செல்கிறது. ear of the Lord, அது ஆண்டுடைய காதுகளுக்குள்ள and the earth shook அப்பொழுது பூமி அசைந்தது, and trembled, அதிர்ந்தது. and the foundations also of the hills moved and were shaken because he was wroth. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் And in verse 8 it says, there went up a smoke out of his nostrils, and fire out of his mouth devoured. Coals were kindled by it. 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் சலன் மூண்டது. Hallelujah. Do you see the anger of the Lord? ஆண்டுடைய கோபத்தை நீங்க பார்க்கிறீங்க. That is the anger of the Lord when the servants of the Lord call unto him. ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் நெருக்கத்திலே அவரை நோக்கி ஜெபிக்கும் When பொழுது they cry unto the Lord, it goes into his ear, அவர்கள் அழுது ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய because the Lord anointed them. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை அபிஷேகம் The பண்ணியிருக்கிறார். Lord called them when they were born, when they were formed in the mother's womb. அவர்களை அவருடைய தாயின் கருவிலே உருவாகும் நாளுக்கு So in verse 9 it says, he bowed the heavens also and came down, and darkness was under his feet. 9வது வசனத்திலே பார்க்கிறோம், வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருந்தது. Oh my dear people, when a man of God calls unto the Lord hears. ஆண்டவருடைய மகன் இந்த மகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அதை Servant கேட்கிறார். of God, ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர், they are so precious in the sight of the Lord. அவர்கள் ஆண்டவருடைய பார்வையில மிகவும் விலையேற And பெற்றவர்கள். he gets very angry. அவர்களை பற்றி நீங்க ஏதாவது சொல்லும் பொழுது அவர் மிகவும் கோபமடைகிறார். So it's like coal, burning coal. Akni. அக்கினியை போல So he gets so angry. அவர் அவ்வளவு கோபமடைகிறார். So my dear people, அதனால why you are அன்பான bothered தேவனுடைய about the worldly people who talk against you? அதனால் இந்த உலகத்திலே உங்களை பற்றி விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிற ஜனங்களை பற்றி They நீங்க have tongue கவலைப்படுறீங்க. to speak and they speak. அவங்க கிட்ட பேசுறதற்கு நாவு இருக்கு, அதனால அவங்க பேசுறாங்க. But our God is for us. ஆனால் நம்மளுடைய தேவனும் நமக்கு இருக்கிறார். If God be for us, who can be against us? தேவன் நம் பட்சத்திலே இருக்கும் பொழுது நமக்கு If விரோதமாக God நிற்பவன் is யார்? for us, who can be against us? தேவன் நம் பட்சத்திலே நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? தேவன் நமக்கடைக்கலமும் பலனும் துணையுமானவர், ஆகையால் பூமி
நிலை மாறினாலும் மலைகள் சாய்ந்தாலும் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சாய்ந்தாலும் ஆபத்து தேவன் நமக்கடைக்கலமும் பலனும் துணையுமானவர். ஆபத்து தேவன் நமக்கடைக்கலமும் பலனும் துணையுமானவர். ஒரு நதியுண்டு அதன் நீர் கால்கள் தேவனின் நகரத்தையும் உன்னத மாணவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பீர்கள். ஆபத்தில் பலனும் துணையுமானவர். நல்லவர் என் இயேசு என் அருகில் இருக்கிறார், எதற்கும் பயமில்லையே. சொல்லுங்க. நல்லவர் என் இயேசு என் அருகில் இருக்கிறார், எதற்கும் பயமில்லை. அவர் என்னோடே இன்றும் என்றும் இருப்பதால் என்றுமே சந்தோஷமாகிடுவேன். ஆபத்தில் தேவன் நமக்கடைக்கலமும் நான் என்றும் என்றும் உம்மை துதிப்பேன், நீரே என்னுடைய தேவன். நான் என்றும் என்றும் உம்மை துதிப்பேன், நீரே என்னுடைய தேவன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, என்னை பார்க்கும் தேவன் நீ. ஆபத்தில் தேவன் நமக்கடைக்கலமும் வானத்திலிருந்து வெள்ளம் பொங்கி வந்து என்னை ஆசீர்வதிக்கும். வானத்திலிருந்து வெள்ளம் பொங்கி வந்து என்னை ஆசீர்வதிக்கும். எனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருவை எரித்து போட்டு விடுமே. ஆபத்தில் தேவன் நமக்கடைக்கலமும் பலனும் துணையுமானவர். சோர்ந்து போகின்ற நேரங்களில் நம்முடனே அதிகாலை முதல் தினம் தினம் இருப்பாரே. கர்த்தருடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்பார், அவர்களின் ஜெபம் அவர் செவியில் ஏறிடுமே. கர்த்தாவே நீங்க எழுந்தருளும் என்று சொல்லும் சத்தம் உமக்கு கேட்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பலவீனன் எங்களை பலவானாய் மாற்றிடுவீர், உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டிடுவீர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே நண்பனே, மனம் தளர்ந்து போகாதே பிரியமே. சோர்ந்து போகாதே
நண்பனே. மனம் தளர்ந்து போகாதே பிரியவே. ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய கரம் தம்முடைய பிள்ளைகள் மேல் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இருக்கும். அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிற தேவனாயிருக்கிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, சில பேர் குக்கரில் இடுவாங்களாம், அவங்களுடைய சத்தம் வானத்துக்கு மேல போகாதான் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அவங்களுடைய சத்தம் இந்த வானங்களுக்கு மேலே போகாது. வானங்களுக்கு மேலே போகாதபடி கர்த்தர் தம்முடைய மேகத்தை அனுப்பி அந்த சத்தம் அவருக்கு நேராய் வராதபடி அதை மறைப்பார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என் அருமை தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவர்களுடைய சத்தத்துக்கு தனி வாசலையும் தனி வழியும் உண்டாக்கி அந்த வாசல் வழியாக அவருக்கு நேராய் அவர் பிரசனத்துக்கு முன்பாக அவருடைய பிரசனம் என்னும் சொல்லும் போது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக அந்த சத்தம் வந்து நிற்கும்படி ஆண்டவர் ஒரு புதிய வாசலையும் புதிய திறந்த வாசலையும் வைத்திருப்பார். அந்த வாசல் வழியாக அது நேராக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அவருடைய செவிக்குள்ளே அது ஏறும்படி அவர் குவைட்டா இருப்பார். அப்பொழுதுதான் பூமி அசையும். என் ஜனமே, இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இஸ்ரவேலே, யாக்கோபின் பேர் சொன்ன சந்ததியே, நான் உன்னை அநேக ஜனங்களுக்குள்ளே சிறியவனாயிருந்தாலும் நான் உன்னை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன? மறுபடியும் நான் உன்னை கட்டுவிக்கிறதை இதோ அநேகர் கண்டு மறுபடியும் நீ கட்டப்படும் போது ஒரு சிறந்த வஸ்திரத்தின் வல்லமையினால் நீ உடுக்கப்படும் போது நீ கட்டப்படும் போது உன் கண்களின் ஒளி மின்னலை போல ஒளிக்கும் ஒளியாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்களின் ஒளியில் வருகிற தேவ வல்லமையும் தேவனை பார்க்கிற அந்த கண்களும் உன் மூலமாக அநேகரை கர்த்தர் இந்த பூமியிலே பார்ப்பார். அநேகர் சொல்லுவாங்க, மெய்யாகவே கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். They are burning fires. அக்கினி ஜுவாலையாய் மாற்றி காற்றாகவும் அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல மின்னும் கண்களுடையவர்களாய் இதோ இந்த கடைசி நாட்களில் எழும்பி சொல்லிப்பார்கள். சத்ருவானவன் கீழே விழுகிறதை எல்லாரும் காண்பார்கள். சாத்தானின் வல்லமை, அவனால் நிற்க முடியாத வல்லமை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வல்லமை வரும்போது அவனால் நிற்க முடியாது. கர்த்தரோ எழுந்து நிற்பார். ஹல்லேலூயா, எழுந்தருளும் என்று சொல்லி மோசே அழைத்த அந்த அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே எழுந்து நிற்கும் போது, மறுபடியும் கட்டப்படும் போது, கர்த்தருடைய வல்லமை எழும்பும் போது, கர்த்தருடைய கண்களின் வல்லமை நீ பார்க்கும்போது, கர்த்தருடைய செய்கைகளின் வல்லமை நீ பார்க்கும்போது, கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களை நீ பார்க்கும்போது, பூமியின் குடிகள் பார்க்கும்போது, எண்ணற்ற நன்மைகளை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிறத எல்லாரும் காணும்போது, கர்த்தர் மெய்யான தேவன், அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன் மறுபடியும் பிரசன்னமானார். மறுபடியும் தம்முடைய வல்லமையை ஊற்றினார். மறுபடியும் கட்டுகிறார். ஹல்லேலூயா. இதோ நாட்கள் வந்தது, கட்டுகிற நாட்கள் வந்தது. இதோ கர்த்தர் அவருடைய நேரத்தில் வந்து விட்டார். அவர் கட்டுகிறார், கட்ட ஆரம்பித்து விட்டார். உன்னை கட்டுகிறார், உன் பிள்ளைகளை கட்டுகிறார். இதோ வல்லமையினால் கட்டுகிறார், அக்னியினால் கட்டுகிறார், சிறகுகளை உனக்கு கொடுக்கிறார். ஓ, உன் வாயில் வார்த்தைகள் வல்லமை நிறைந்த வார்த்தைகளாய், பறந்து செல்லும் வார்த்தைகளாய், காற்றில் பறந்து செல்லும் வார்த்தைகளாய், தேசங்களுக்கு மேலாக பறந்து செல்லும் வார்த்தையாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதோ அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயம் எனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், மகனே, இதோ யுத்தம் செய், உன் நடுவில் நான் நிற்கிறேன். இதோ சத்துருவையும்
அவன் தலையை மிதி, நான் உன் அருகில் நிற்கிறேன். அவர்கள் நீ மிதித்து போடுவதை என் கண்கள் காண வேண்டும். இதோ என் வல்லமை உன்னோட கூட இருக்கும் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். Come on, play. மனதுருகி அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருச்சாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் அடைக்கலம், அவன் நித்தியப்போ எங்களின் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ அன்பே, கனக பாதை காரிருளில் தூய தேவ அன்பே. தீரத்தில் நாயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். This God, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் நடக்க கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. Come on, சொல்லுங்க எல்லாரும். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, அழுகை நிறைந்த அரும் நீருற்றாய். Come on, fire of the Lord. இந்த தேவன், yes, anointing. பெற்றுக்கொள்ளுங்க. New rain, புதிய வல்லமை. பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் அடைக்கலமே. புதிதாக கட்டுவேன், மறுபடியும் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. புதியாக கட்டுவேன், மறுபடியும் கட்டுவேன் என்று உந்தன் தேவன் சொல்கிறார். இனிமேல் தொல்லை இல்லை, எல்லா நேரமும் கர்த்தரின் சித்தம் செய்திடுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். Yes, 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 in the name of Jesus. புது புது தரிசனம், புதிதான தரிசனம் உன் கண்களுக்கு முன்பாக. புதிதான தரிசனம், புது தரிசனம் உன் கண்களுக்கு முன்பாக. உன்னை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது, உன்னை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த தேவன் என்றென்றும் சதா காலமும் நமது தேவன். Yes.
உன்னையே அழைத்தேன், நீ சாதாரணமானவனல்ல. பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னையோ அழைத்தேன், நீ சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தரோ தமக்காய் உன்னை தெரிந்து கொண்டார், மறுபடியும் உன்னை கட்டுகிறாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். Yes, the power of God. Yes, yes, in the name of Jesus, receive the anointing. Receive, 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 receive. I will receive the power of the Holy Spirit. I shall receive now today. I shall receive the power of the Holy Spirit. I shall receive. The Lord shall build me again, and I shall be built again by the power of the Holy Spirit. கர்த்தர் சொல்கிறார், என்னாலே முடியாதது ஏதாவது உண்டா? எல்லாவற்றையும் செய்வேன், சொன்னதை செய்வேனே, செய்வதை நான் உனக்கு சொல்வேனே. எங்க தேவன் என்றென்றும். Yes, Lord. Power of the Holy Spirit. Yes. Anointing. 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 நாதிதே. வானத்திலிருந்திறங்கி வந்த எங்கள் இயேசுவே, உங்க கிருபை போதுமே எனக்கு. வானத்திலிருந்து இறங்கின இயேசுவே, உங்க கிருபை போதுமே. இந்த நாளில் எங்களை கட்டுவதற்காகவே புதிதான இரக்கத்தை தந்தீரோ. தேவன் என்றென்றும் உள்ள. Yes, receive the anointing. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தடைகளை உடைக்கிறேன், தடைகளை உடைக்கிறேன். நீங்க பாருங்க, தடைகளை உடைக்கும் போது தேசங்கள் வழியாக கடந்து போகும். ஆமென். சேலத்துல தடை இருந்தாலும் சரி, ஏற்காடுல தடை இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சரி, ஊட்டியா இருந்தாலும் சரி, எந்த மலையா இருந்தாலும் சரி, எல்லா தடைகளையும், எல்லா மலைகளில் இருக்க தடைகளையும் உடைக்கிறோம். எங்க நாமத்தினால அல்ல, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. In the name of Jesus. இப்பொழுது தடைகளை உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைக்கப்படும் என்று வல்லமையின் ஆவியானவர் என் மேல் இருப்பதால் தடைகளை நான் இப்பொழுது உடைக்கிறேன். Come on, fire. அக்கினி ஜாலையாக பறக்கட்டும். Fire. இப்பொழுது தடைகளை உடைக்கிறேன். மின்னலை போல சாத்தானின் வல்லமைகளை கீழே தள்ளுகிற அக்கினி. Yes, 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 yes. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதிற்கும் கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதிற்கும் கர்த்தர் சொல்லுகிறார். Come on, change. மலைகள் விலகினாலும், பர்வதம் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும், back last music. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்,
உங்க கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கும். என்ன சொல்லணும்? உங்க கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பத பர்வதங்கள் கீழே கொட்டப்போது பாருங்க. அப்படியே அப்படியே கீழே அப்படியே நொறுங்கி நொறுங்கி கொட்டும். பூமி அப்படியே அதிர்ந்து அதிர்ந்து அப்படியே கொட்டும். அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி இறங்கும். கர்த்தருடைய வல்லமை எழுப்பினது. கர்த்தருடைய சத்தம் அவர் செவிகளில் ஏறிட்டோ பூமி அசைகிறதோ. யாந்திரோ நீ கிரிய கிருமியோ ரபாஷாக்கா த்ரத்ரனியா காரியாந்திரோனியா ரேஷகா த்ரக்கரியாந்திரோனியா த்ரபாகா ஞாகானியா கரியாந்திரோனியா. ஹalleluya. எல்லோர் நாளும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருந்தாயா? எல்லோர் நாளும் ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருந்தாயா? உன்னை நான் மறுபடியும் கட்டுவேனே வல்லமை கற்களாலே. உன்னை நான் மறுபடியும் கட்டிடுவேன். உனக்கு முன் யார் நிற்க முடியும்? என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். வரி வரும். நெருக்கப்பட்டே, நீங்க பாடாதீங்க. தள்ளப்பட்டே நேசநீரானை என் கன்யாந்திரோ நேருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசநீரானை கைவிடப்பட்டே கதறினே கைவிடப்பட்டே கதறினே நேசனீட்டே. ஒரு காலத்துல சேலத்துக்கு ஆண்டவர் என்னை கூட்டிட்டு போனாரு. ஆனா நான் தான் போனேன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என்னை நடத்தி சென்றார் எனக்கு தெரியாது. நான் தான் போனேன்னு நினைச்சேன். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவனவர் அந்த சேலத்துல தனிமையா என்னை ஒரு ரூம்குள்ள இருக்க வச்சாரு. யாரும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு நைட்டெல்லாம் அழுகையோட ஜெபம் பண்ணுவேன். பகலெல்லாம் வேதம் வாசிப்பேன். கண்களை கண்ணீரோட தான் இருப்பேன். எப்பவும் இந்த பாடலை அங்க ரொம்ப அதிகமா நான் பாடல. ஏன் ஆண்டவரே, நான் என்னதான் பண்ணணும்? ஒரு வருஷம், கொஞ்ச நாள் இல்லை, 10 நாள் இல்லை, நெருக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, எல்லாருனாலும் கைவிடப்பட்ட, மெட்ராஸ்ல கேட்டாங்கன்னா அழைக்கப்படலைன்னு சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்க. எல்லாருனாலும் தள்ளப்பட்ட,
ஆனா நேசர் அணைத்தார். 1 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது சாதாரண கஷ்டம் இல்லை. இந்த நாள் அடுத்த நாள் நான் காண்பேனான்ற நம்பிக்கை எனக்கு இருக்காது. ஆனா இறந்தா கூட யார் என்னை கூட்டிட்டு போவாங்க கூட எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நெருக்கம். ஆனா யாரும் தெரியாத ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னாரு. நான் பார்க்கவே இல்லை அன்னைக்கு. ஆனா நீங்க எல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அன்னைக்கு என்னை கர்த்தர் செய்ய வச்ச ஜெபம். சேலத்துல உங்க அத்தனை பேர் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கலாம் அன்னைக்கு நான் செஞ்ச ஜெபம். அன்னைக்கு நான் அவங்கள பார்க்கல நான். ஆனா அந்த இடத்துல நெருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேச நீதானை தீரே கைவிடப்பட்டே கதறினே கத்தனே கைவிடப்பட்டே கதறினே கத்தனே ஆண்டவர் என்னோட இருந்த நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. ஆண்டோட கூட நான் இருந்த நாட்கள். நான் அதை முடிச்சுட்டு வந்தேன். ரோட்ல நடந்தா கூட யாருனாலும் என் பக்கத்துல நிக்க முடியல. தெருக்கல்ல நடந்து செல்லும் போதே ரோட்ல இருக்கவங்களாம் கீழே விழ ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு பயங்கரமான வல்லவன். என்ன போல ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரன நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. நான் பெருமைக்காக சொல்லுறேன், உண்மையா சொல்றேன். என்ன போல ஒரு வல்லமையான ஊழியக்காரன் நான் பார்த்ததே இல்லை. ரோட்ல போறவங்க பிளாட்ல இருக்கவங்களாம் கீழே ஓடி வந்து விழுவாங்க. அந்த 1 வருஷம் ஆண்டோட இருந்த பயங்கரமான அந்த ஜபத்தினால பஸ்ல ஏறினா அந்த பஸ்ல இருக்கவங்க கீழே விழுந்துருவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாது. யாருனால எப்படி நடக்குதுன்னு சொல்றது கூட தெரியாது. அவ்வளோ வல்லமை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன். I'll again rebuild you with a exclusive stone. ஒரு விலையேற பெற்ற பாத்திராத ஒரு கல்லினாலே மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். கைவிடப்பட்டே கதறினே கத்து நீர் தேச்சினி கைவிடப்பட்டே கதறினே கத்து நீர் தேச்சினி என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் சோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம் சேலத்தில் என் ரத்தம் சிந்தினதை நீ அறிந்திருக்கின்றீரே. எனக்கு விரோதமாய் நிற்கும் ஜனங்களை ஏன் பார்த்து சும்மா இருக்கிறீர்? எனக்கு விரோதமாய்
எழும்பும் ஜனத்தை பார்த்து ஏன் அமைதியாய் இருக்கிறீர் நீரோ? நான் பட்ட வேதனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை தேவா. நான் பார்த்த இன்னல்களோ எத்தனை எத்தனை அதிகம். அவர்களுடைய குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகும்படி எத்தனை நாள் நான் தூங்கி இருக்க மாட்டேன், எத்தனை நாள் சாப்பிட்டு இருக்க மாட்டேன். எல்லாரும் சாப்பிடும் போது வருஷ கணக்குல சாப்பிடாம இருந்தனே. சாப்பாடு எனக்கு பசியா இருக்கிற நேரத்தில் கூட என் வாயை அடைத்துக் கொண்டேன். ஆனாலும் தேவரே, எல்லாம் அறிந்திருக்கிற தேவன், யுத்தத்தில் நீர் வல்லவர், யுத்தம் செய்யும் என்று சொல்வதற்கல்ல. ஏன் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் இன்று துயரத்தினால் சத்தமிடுகிறார்கள். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் சத்தம் அவருக்கு நேராய் வந்து நின்றது. அவர் காதுகளுக்குள்ளே என் சத்தம் சென்றது. அவர் காதுகளுக்குள்ளே என் சத்தம் சென்றது. அப்பொழுது பூமி அசைந்தது, அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது. Where is the God of Elijah? எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? Where's the God of Elijah? Where's the God of Elijah? எருசலேமை கட்டியே. ஆமென். எருசலேமை கட்டியே கரிசனையாய் காக்கிறார். எருசலேமை கட்டியே துரத்துண்ட இஸ்ரவேலை அருமையாய் கட்டுகிறார் தேவனை. தேவனை துதிப்பதும் தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. ஆண்டவர் பெரியவர், மீண்டும் பலனுள்ளவர். ஆண்டவர் பெரியவர், மீண்டும் அளவில்லாதவர், நெறியில் தவறாதவர் தேவனை. Come on. Yes, Lord. நல்லது. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எல்லா தீமைக்கும் விலை காத்து நம்மை வழி நடத்துகிறார். சர்வ வல்ல தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு பேசின வார்த்தைகளை நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இதோ நான் மறுபடியும் உங்களை கட்டு வைப்பேன். I will again build you. Hallelujah. By a precious stone. விலையேற பெற்ற கல்லுனாலே. அந்த கல்லு விசேஷித்தமான கல்லு, சாதாரண கல் அல்ல. கர்த்தர் சொல்றார், சாதாரண கல் அல்ல. It is not an ordinary stone. It's a precious stone. I shall build you again. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
again I shall build you with a precious stone. That is the word of the Lord. Amen. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் கட்டப்படுவீர்கள். Amen. The Lord shall build you again. Amen. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஜெபம் வேணும்? இன்னைக்கு புதிய ஒரு அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். A new opening, a new way, a new power. நாம் இதுக்குள்ளே வரும்படி ஆண்டவர் கிருபையாக இருந்திருக்கிறார். ஸோ இந்த புதிய அத்தியாயத்துக்கு வந்திருக்கிற நாம் புதிய அபிஷேகத்தையும் புதிய கிருபையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். You can call unto the Lord and the Lord shall work miracles in your life. உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்து முடிக்கிற சர்வ தேவனை கர்த்தர் அதை நிச்சயமாக செய்து நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஸோ எத்தனை பேருக்கு அந்த அனாயிண்டிங் வேணும்? கமான், கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Come on, raise your hand. கர்த்தருடைய இடத்துல can you change it to Salvation India Church?